ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம தீரா சீரியல் ஜனவரி 5க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பண்ண குழப்பத்தினால ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மது கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மாறனுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்த்திக்கு தான் சொல்லியிருப்பார், இது மாதிரி கல்யாணம் ஆகல மாறனுக்கு இன்னும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதை நினச்சிக்கிட்டு மதுவும் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாரி ஏற்பாடு மாறன் பண்ணியிருப்பார் வீராவுக்காக. அப்போ தான் தெரியுது, மாறனுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படிங்கிறது மதுவுக்கு தெரியுது. இப்போ பார்த்தியா நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சண்டை போடுறாங்க மாறன்ட்ட. இவ ஏதோ ஒரு விஷயம் தப்பான எண்ணத்தோட தான் பழகிட்டு இருக்கா. உனக்கு கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் உன் மேலே ஆசைப்பட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாமூச்சின்னு வார்த்தையை விட்றாங்க. உடனே மாறன் சொல்கிறாரு, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, நான் பேசிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போக வீணா வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே வீராவும் போயிடுறாங்க. மது உடனே என்ன என்ன நான் எனக்கு கல்யாணம் ஆகிட்டோன்னு உனக்கு தெரியாதா? எப்படி நீ என் மேலே இப்படி ஒரு இது வச்ச அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு தெரியாது, ஏன் உன்னால் நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்னால் பாதிக்கப்பட்டேன்? எனக்கு கல்யாணம் உனக்கு தெரியாது, உன் கார்த்திகிட்ட கேளு, அவன் தான் சொன்னான் உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மதுவுக்கும் மாறனுக்கும் முட்டிக்கிட்டு வீராவுக்கும் ஏற்கனவே பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இப்போ விஜய் நினச்ச மாதிரியே ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கடையில் வேறு பிரச்சனை வரப்போகுதா? இல்லை மது சரி அதெல்லாம் மறந்துட்டு இல்லை மாறனை அடையணும்னு ஏதாச்சும் சதி திட்டம் கெட்டவளாக காட்ட போகிறாங்களா? விஜயோட சேர்ந்துக்கிட்டு மாறனை அடையணும் அப்படின்னு நினைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியலை. இதனால் மாறனுக்கும் வீராவுக்கும் பிரச்சனை வரப்போகிறது மட்டும் உறுதி. அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடு வீடியோவில் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.